எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு புதிய நாளை காண செய்த தேவனுக்கு நன்றி கூறி உங்களை நான் வாழ்த்துவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் செய்திக்கான வார்த்தை சங்கீதம் 149:9. கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிகுந்த தயவுள்ளவராய் இருக்கிறபடியினால் எமக்கு யார் யாரிடமிருந்து தயவை பெற்றுத்தர வேண்டுமோ அவர்களிடமிருந்தெல்லாம் தயவை பெற்றுத்தருகிறவருமாய் இருக்கிறார். அவருடைய தயவுள்ள கரம் நம்மீது இருக்கும்போது மனிதர் கண்களில் எமக்கு தயவு கிடைத்து நமது காரியங்கள் வெற்றியாய் முடியும்படி அவர் செய்கிறார். எம்முடைய வாழ்விலே எல்லாருக்கும் எல்லாருடைய கண்களிலும் இருதயங்களிலும் தயவு கிடைப்பதில்லை. ஆனால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் எல்லார் மேலும் தயவுள்ளவர், எல்லாருக்கும் இறங்குகிறவர். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். ஒரு ஆலயத்தில் போதகர் ஒருவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். அங்கே பலதரப்பட்ட மக்கள் வந்திருந்தனர். அவர்களில் சிலர் ஏழைகள், சிலர் பணக்காரர், சிலர் உடல் ஊனமுற்றோர், சிலர் பலசாலிகள், சிலர் நோயாளிகள், சிலர் நல்ல ஆரோக்கியசாலிகள். போதனையின் போது அந்த போதகர், கடவுள் எல்லோர் மீதும் ஒரே அளவில் கருணையை பொழிகிறார், பட்சபாதம் இல்லாமல் எல்லோர் மேலும் தயவுள்ளவராய் இருக்கிறார் என்று உரையாற்றி கொண்டிருக்கையில் அவருடைய கண்கள் திடீரென பளிச்சிட்டன. அவர் எதையோ பார்த்து விட்டார். மெதுவாக பேசிக்கொண்டே அதை நோக்கி நடந்தார். அவர் கண்டது கீழே தரையில் கிடந்த ஒரு மெழுகுவத்தி ஆகும். அது உடைந்து போய் கிடந்தது. அதை எல்லோர் முன்னிலையிலும் எடுத்து அவர்களுக்கு காண்பித்தார். எல்லோரும் எதற்காக இதை காட்டுகிறார் என்று சிந்தித்துக் கொண்டிருந்த தருணத்தில் ஒரு தீப்பெட்டியை எடுத்து அந்த மெழுகுவத்தியை பற்ற வைத்தார். உடைந்திருந்த அந்த மெழுகுவத்தி மற்ற எல்லாவற்றையும் போலவே பிரகாசமாக எரிந்தது. அது உடைந்தது என்பதற்காக இறைவன் அதற்கு பிரகாசத்தை மறுக்கவில்லை. இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த அன்பானவர்களே, ஒருவேளை நீங்களும் உடைந்து போன நிலையில் இருந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். இயேசு கிறிஸ்து நிச்சயமாகவே உங்களுக்கு தயவு பாராட்டுவார், உங்களையும் பிரகாசமடைய செய்வார். நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே தயை என்றும், தயையுள்ள மனுஷன் தன் ஆத்மாவுக்கு நன்மை செய்து கொள்ளுகிறான் என்றும் சொல்லப்பட்ட நீதிமொழிகள் வார்த்தையின்படி நாமும் பிறருக்கு எப்போதும் தயை செய்ய கிருபை வேண்டி இப்போது நாங்கள் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாள் வார்த்தைக்காக உமக்கு சோத்திரம் அப்பா. பட்சபாதம் இல்லாமல் எல்லாருக்கும் தயவு பாராட்டுகிற உம்முடைய அன்புக்காக உமக்கு நன்றி அப்பா. எமக்கு உதவி தேவைப்படுகிற போதெல்லாம் அதிகாரிகள் மத்தியிலோ ஜனங்கள் மத்தியிலோ எங்களுக்கு தயவையும் இரக்கத்தையும் பெற்று தாங்கப்பா. நாமும் அவ்வண்ணமாய் தயவுள்ளவராய் இருக்க எங்களுக்கும் நீங்கள் கிருபை தாங்கப்பா. இந்த ஜெபத்தை இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.